ஆரோக்கிய மையத்திலேருந்து ஹீலர் வரலட்சுமி. எல்லாரும் என்கிட்ட கேட்குற கேள்வி என்னென்னா, காய்ச்சல் அதாவது ஃபீவர் எதன் காரணமாக உருவாகிறது? காய்ச்சலை கட்டுப்படுத்தலாமான்னு சொல்லி கேட்குறாங்க. காய்ச்சல் உருவாவதற்கு காரணம் நம்ம உடம்புல உள்ள கழிவுகள் தான். அந்த கழிவுகள் எப்படி உருவாகுதுன்னா, பசியே இல்லாமல் சாப்பிடுது, மோஷன் சரிவர போகாமல் இருக்கிறது, இந்த மாதிரி காரணங்களால் நம்ம உடம்புல கழிவுகள் தேக்கம் உருவாகிறது. இந்த உடம்பானது கழிவுகளை வெளியேற்றுவதற்கு ஏதோ ஒரு வழியை தேடுது. அதாவது வாந்தி, பேதி, சளி, இருமல், தும்மல், வாய்வு இது மூலிமா கழிவுகள் எல்லாம் வெளியேறுது. நாம் என்ன செய்கிறோம்? இதை கட்டுப்படுத்துவதற்கு ஏதாவது ஒன்று எடுத்துக்கிட்டு இதெல்லாம் கட்டுப்படுத்திடுறோம். மறுபடியும் இந்த கழிவுகள் ஃபுல்லாக நம்ம உடம்புலேயே போய் தேக்கம் அடைஞ்சிருது. இப்படி இயற்கைக்கு விதிமுறைகள் நம்ம செய்யும்போது தான் சில பிரச்சனைகளுக்கு நம்ம ஆளாகிறோம். உதாரணத்துக்கு லங்ஸ், அதாவது நுரையீரலில் கழிவுகள் தேக்கம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போது இந்த நுரையீரல் இந்த கழிவுகளை வெளியேற்றுவதற்கு தும்மல் மூலமா வெளியேற்றுது. இப்போ நம்ம தும்மல் வந்துச்சுன்னா என்ன செய்கிறோம்? ஐயோ தும்மல் வந்துச்சுன்னு சொல்லிட்டு நம்ம அடக்கிறோம். அப்படி அடக்கும்போது அந்த கழிவுகள் மறுபடியும் போய் நுரையீரலில் போய் தேக்கம் அடைஞ்சிருது. சில நாட்கள் கழித்து புதிதாக தோன்றிய கழிவுகளும் நம்ம நுரையீரலில் தேக்கம் அடைஞ்ச பழைய கழிவுகளும் எல்லாம் ஒட்டுமொத்தமாக சேர்ந்து நுரையீரலில் கழிவுகள் தேக்கம் அதிகமாகிடுது. இப்போ நுரையீரல் என்ன செய்யுது? இந்த கழிவுகளை வெளியேற்றுவதற்கு சளி மூலமா வெளியேற்றுது. இப்போது சளி நமக்கு வந்துச்சுன்னா, ஐயோ சளி வருதே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன செய்கிறோம்? ஏதாவது எடுத்துக்கிட்டு முழுங்கிட்டு சளியை நம்ம கட்டுப்படுத்திடுறோம். இப்படி கட்டுப்படுத்தும் போது நம்மளோட கழிவுகள் ஃபுல்லாக மறுபடியும் போய் நுரையீரலில் தேக்கம் அடைஞ்சிருது. இன்னும் சில நாட்கள் கழித்து புதிதாக தோன்றிய கழிவுகளும் நுரையீரலில் தங்கி அந்த பழைய கழிவுகள் எல்லாமே ஒட்டுமொத்தமாக சேர்ந்து காய்ச்சலை உருவாகுது. இப்படி தாங்க காய்ச்சல் உருவாவதற்கு காரணம். காய்ச்சலின் போது அதிகமாக வெப்ப சக்தி உருவாகுதுன்னா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, நம்ம உடம்புல அதிகமான எதிர்ப்பு சக்தி உருவாகுதுன்றதை நம்ம தெரிஞ்சுக்கணும். காய்ச்சலின் போது அந்த காய்ச்சலை தணிப்பதற்கு ஏதாவது ஒன்று நம்ம எடுத்துக்கிட்டு நம்ம காய்ச்சலை தணிச்சோன்னா எதிர்ப்பு சக்தி உருவாகுது தடைப்பட்டுடும். ஓரிரு நாட்கள் விட்டுட்டிங்கன்னா காய்ச்சல் அதுவே சரியாயிடும். நம்ம உடம்பு தன்னைத்தானே குணப்படுத்தி கொள்ளும் சிறந்த மருத்துவர். இல்லை நான் வேலைக்கு போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இயற்கையான முறையில் வைத்தியம் எடுத்துக்கிட்டு இதை சரிப்படுத்தி கொள்ளலாம். நன்றி.